ஹாய் லேர்னர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6th ஜியாகிரஃபியில் ஃபஸ்ட்டு டேர்மில் செகண்ட் லெசன். ஃபஸ்ட்டு லெசன் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இது வந்துட்டு ரெண்டாவது லெசன் என்ன அப்படின்னா நிலப்பரப்பும் பெருங்கடல்களும். இது ரெண்டாவது லெசன். இதில் மொத்தம் எவ்வளோ கொஷின் அப்படின்னா மொத்தம் ஒரு 130 கேள்வி வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் புக் பேக்கில் இருக்கக்கூடியதும் இந்த வீடியோவிலே நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஷின், பெருங்கண்டத்தை எவ்வாறு கூறுவர்? பாஞ்சியா. ரெண்டாவது, பெருங்கண்டத்தை சுற்றியுள்ள நீர்ப்பரப்பு பாந்தலாசா. 3, புவியின் மேற்பரப்பு எத்தனை சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளது? 71%. 4, கண்டங்கள் மற்றும் பெருங்கடல்கள் முதல் நிலை நிலத்தோற்றங்கள். 5, மிக பெரும் நிலப்பரப்பு கண்டங்கள். 6, இது வந்துட்டு பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. 7, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை. 8, வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம். 9, கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். 10, மணலும் மணல் சார்ந்த இடமும் பாலை. 11, உலகில் எத்தனை கண்டங்கள் உள்ளன? 7 கண்டங்கள். 12, உலகில் உள்ள 7 கண்டங்கள். ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா. 13, உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசியா. 14, உலகின் மிகச்சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா. 15, புவியில் எத்தனை பெருங்கடல்கள் காணப்படுகின்றன? 5 பெருங்கடல்கள். 16, புவியில் உள்ள பெருங்கடல்கள், அதாவது 5 பெருங்கடல்கள். ஃபஸ்ட்டு வந்து பசிபிக் பெருங்கடல், ரெண்டாவது அட்லாண்டிக் பெருங்கடல், மூன்றாவது இந்திய பெருங்கடல், 4 தென் பெருங்கடல், 5 ஆர்க்டிக் பெருங்கடல். ஸோ மொத்தம் 7 கண்டங்கள். பெருங்கடல்கள் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 5 பெருங்கடல்கள். 17, இதுவும் பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. 2 பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியதும் அல்லது 2 பெரிய நீர்ப்பரப்புகளை பிரிக்கக்கூடிய நிலப்பகுதி நிலச்சந்தி. 18, மலைகள், பீடபூமிகள் மற்றும் சமவெளிகள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது? 2ஆம் நிலை நிலத்தோற்றங்கள். ஆல்ரெடி நம்ம முதல் நிலை நிலத்தோற்றங்கள் பார்த்துருப்போம். அது வந்துட்டு என்னென்னா கண்டங்களும் பெருங்கடல்களும் முதல் நிலை நிலத்தோற்றங்கள். 2ஆம் நிலை நிலத்தோற்றங்கள் அப்படின்னா மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள். இது 2ஆம் நிலை நிலத்தோற்றங்கள். 19, சுற்றுப்புற நிலப்பகுதியை விட 600 மீட்டருக்கு மேல் உயர்ந்து காணப்படுவது மலைகள். 20, மலைகள் டேஷ் கொண்டிருக்கும் வன் சரிவை கொண்டிருக்கும். 21, தொடர்ச்சியாக நீண்டு காணப்படும் மலைகள் மலைத்தொடர்கள். 22, உலகின் நீளமான மலைத்தொடர் தென் அமெரிக்காவில் உள்ள ஆண்டிஸ் மலைத்தொடர். 23, ஆண்டிஸ் மலைத்தொடரின் நீளம் 7000 கிலோமீட்டர் வடக்கு தெற்காக பரவியுள்ளது. 24, ஒரு மலைத்தொடரின் உயரமான பகுதி சிகரம். 25, உலகிலேயே உயரமான சிகரம் இமயமலை தொடரிலுள்ள எவரெஸ்ட் சிகரம். நீளமான மலைத்தொடர், அதாவது உலகத்தின் நீளமான மலைத்தொடர் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆண்டிஸ் மலைத்தொடர். எங்கே இருக்குது? தென் அமெரிக்காவில். அதுவே உலகிலேயே உயரமான சிகரம் அப்படின்னு பார்த்தோம்னா அது எவரெஸ்ட். அது எங்கே இருக்குது அப்படின்னா இமயமலை தொடரில். 26, எவரெஸ்ட் சிகரத்தின் நீளம் 8848 மீட்டர். 27, இமயமலைத்தொடர் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது? ஆசியா. 28, ராக்கி மலைத்தொடர் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது? வட அமெரிக்கா. 29, ஆண்டிஸ் மலைத்தொடர் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது? தென் அமெரிக்கா. இமயமலைத்தொடர் ஆசியா, ராக்கி மலைத்தொடர் வட அமெரிக்கா, ஆண்டிஸ் தென் அமெரிக்கா. 30,
சர்வதேச மலைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? டிசம்பர் 11. இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. 31. தமிழ்நாட்டில் அமைந்துள்ள கோடை வாழிடங்கள்: உதகமண்டலம், கொடைக்கானல், கொல்லிமலை, ஏற்காடு, ஏலகிரி. 32. சமமான மேற்பரப்பை கொண்ட உயர்த்தப்பட்ட நிலப்பரப்பு பீடபூமி. 33. மலைகளைப் போன்று மண் சரிவை கொண்டது பீடபூமி. 34. உலகிலேயே உயர்ந்த பீடபூமி திபெத் பீடபூமி. 35. உலகிலேயே உயர்ந்து காணப்படுவதால் திபெத் பீடபூமியை உலகத்தின் கூரை என்று அழைக்கிறோம். 36. பீடபூமி சமமான மேற்பரப்பை கொண்டுள்ளதால் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. மேசை நிலம். 37. பொதுவாக பீடபூமிகளில் நிறைந்து காணப்படுவது கனிமங்கள். 38. இந்தியாவில் காணப்படும் எந்த பீடபூமி கனிமங்கள் நிறைந்த பகுதியாகும்? சோட்டா நாகபூரி பீடபூமி. 39. சோட்டா நாகபுரி பீடபூமியில் முக்கிய தொழிலாக விளங்குவது சுரங்கத் தொழில். 40. தென்னிந்தியாவில் உள்ள எந்த பீடபூமி எரிமலை பாறைகளால் ஆனது? தக்கான பீடபூமி. 41. தமிழ்நாட்டில் காணப்படும் பீடபூமிகள்: தர்மபுரி பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி, மதுரை பீடபூமி. 42. சமமான மற்றும் தாழ்நிலத் தோற்றங்கள் சமவெளிகள். 43. சமவெளிகள் கடல் மட்டத்திலிருந்து டேஷ் குறைவான உயரம் கொண்ட நிலத்தோற்றம் 200 மீட்டர். 44. ஆறுகள், அதன் துணை ஆறுகள் மற்றும் கிளை ஆறுகளால் உருவாக்கப்படுவது சமவெளிகள். 45. வேளாண்மை எங்கு தழைத்தோங்குகிறது? சமவெளிகளில். 46. மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற பகுதிகளாக இருப்பது சமவெளிகள். 47. உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட பிரதேசங்களாக விளங்குவது சமவெளிகள். 48. சமவெளிகளில் தோன்றிய மிக பழைய நாகரிகங்கள்: மெசபடோமியா நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம். 49. உலகின் பெரிய சமவெளிகளில் ஒன்று கங்கை சமவெளி. 50. கங்கை சமவெளி அமைந்துள்ள பகுதி: வட இந்தியா. 51. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சமவெளிகள் எந்த ஆறுகளால் உருவாக்கப்பட்டது? காவேரி மற்றும் வைகை ஆறு. 52. பெருங்கடல்கள் மற்றும் கடல்களை ஒட்டியுள்ள தாழ்நிலங்கள் கடற்கரை சமவெளிகள். 53. பண்டைய நாகரிகங்களின் தொட்டிலாக விளங்கியது ஆற்று சமவெளிகள். 54. இந்தியாவில் எந்த ஆற்று சமவெளிகளில் நாகரிகங்கள் தோன்றியது? சிந்து நதி மற்றும் எகிப்தின் நைல் நதி. 55. ஆறுகள், பனியாறுகள், காற்று மற்றும் கடல் அலைகள் போன்றவற்றின் முக்கிய செயல்கள்: அரித்தல் மற்றும் படிய வைத்தல். 56. அரித்தல் மற்றும் படிய வைத்தல் மூலமாக தோற்றுவிக்கப்படுவது மலைகள், பீடபூமிகள் மற்றும் சமவெளிகள். 57. மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள் எவை? பள்ளத்தாக்குகள், மொரைன்கள், மணற்குன்றுகள் மற்றும் கடற்கரைகள். 58. இது பாக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு. புவியின் மேற்பரப்பில் உள்ள பொருள்களை, அதாவது பாறைகள், அரித்து அகற்றுதலே அரித்தல். 59. அரிக்கப்பட்ட பாறை துகள்கள் கடத்தப்பட்டு படிய வைக்கப்படுவது படிய வைத்தல். 60. விண்வெளியில் இருந்து பார்க்கும்போது புவி எவ்வாறு காட்சியளிக்கும்? நீல நிறமாக,
61 பெரும் நிலப்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பெருங்கடல்கள். 62 முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ நிலத்தால் சூழப்பட்ட பெரிய நீர்ப்பரப்பு கடல். 63 புவியின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல். 64 புவியின் மொத்த பரப்பளவில் 1/3 பகுதியை கொண்ட பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல். 65 பசிபிக் பெருங்கடலின் பரப்பளவு 168.72 சதுர கிலோமீட்டர். 66 பசிபிக் பெருங்கடலின் மேற்கு எல்லையாக அமைந்திருப்பது ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியா. 67 பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு எல்லையாக அமைந்திருப்பது வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா. 68 பசிபிக் பெருங்கடல் வடக்கு தெற்கு டேஷ் வரை பரவியுள்ளது ஆர்க்டிக் பெருங்கடல் முதல் தென் பெருங்கடல் வரை. 69 பசிபிக் பெருங்கடல் எந்த வடிவத்தில் காணப்படுகிறது? முக்கோண வடிவத்தில். 70 பசிபிக் பெருங்கடலையும் ஆர்க்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர்ச்சந்தி பேரிங் நீர்ச்சந்தி. 71 மரியானா அகழியின் ஆழம் 10,994 மீட்டர் இன்வெர்ஸ். 72 கடலின் ஆழத்தை டேஷ் என்ற குறியீட்டால் குறிப்பிட வேண்டும் மீட்டர் பவர் மைனஸ் அதான் மீட்டர் இன்வெர்ஸ். 73 பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள எல்லையோர கடல்கள் பேரிங் கடல், சீனக்கடல், ஜப்பான் கடல், தாஸ்மானியா கடல், பிலிப்பைன்ஸ் கடல். 74 பசிபிக் பெருங்கடலில் உள்ள தீவுகள் இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான், ஹவாய், நியூசிலாந்து. 75 புவியின் ஆழமான பகுதி மரியானா அகழி. 76 மரியானா அகழி எந்த பெருங்கடலில் அமைந்துள்ளது? பசிபிக் பெருங்கடல். 77 பசிபிக் பெருங்கடலை சுற்றி தொடர்ச்சியாக அமைந்திருப்பது எரிமலைகள். 78 பசிபிக் பெருங்கடலை சுற்றி எரிமலைகள் அமைந்திருப்பதால் பசிபிக் நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுகிறது. இது பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. 79 பசிபிக் என பெயரிட்டவர் பெர்டினாண்ட் மெக்கல்லன். 80 பெர்டினாண்ட் மெக்கல்லன் எந்த நாட்டை சேர்ந்த மாலுமி? ஸ்பெயின். 81 பசிபிக் என்பதன் பொருள் அமைதி. 82 புவியின் இரண்டாவது பெரிய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். 83 அட்லாண்டிக் பெருங்கடலின் பரப்பளவு 85.13 மில்லியன் சதுர கிலோமீட்டர். 84 புவியின் மொத்த பரப்பளவில் 1/6 கொண்டுள்ள பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். 85 அட்லாண்டிக் பெருங்கடல் கிழக்கு எல்லை ஐரோப்பா, ஆப்பிரிக்கா. 86 அட்லாண்டிக் பெருங்கடலின் மேற்கு எல்லையாக விளங்குவது வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. 87 அட்லாண்டிக் பெருங்கடல் வடக்கே டேஷ் பெருங்கடல் முதல் தெற்கே டேஷ் வரை பரவியுள்ளது. வடக்கே ஆர்க்டிக் பெருங்கடல் முதல் தெற்கே தென் பெருங்கடல் வரை. 88 எந்த பெருங்கடல் ஆங்கில எழுத்து எஸ் வடிவத்தை போன்று உள்ளது? அட்லாண்டிக் பெருங்கடல். 89 அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கும் நீர்ச்சந்தி ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி. 90 கப்பல் போக்குவரத்து அதிகமாக நடைபெறும் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். 91
அட்லாண்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி மில்வாக்கி அகழி. 92. மில்வாக்கி அகழி அட்லாண்டிக் பெருங்கடலில் எந்த பகுதியில் காணப்படுகிறது? ரிக்கோ அகழி. 93. மில்வாக்கி அகழியின் ஆழம் 8600 m/-. 94. அட்லாண்டிக் பெருங்கடலின் எல்லையோர கடல் கரீபியன் கடல், மெக்சிகோ வளைகுடா, வடகடல், கினியா வளைகுடா, மத்திய தரைக்கடல். 95. அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள தீவுகள் செயின்ட் ஹெலனா, நியூ பவுண்ட்லாந்து, ஐஸ்லாந்து, பாக்லாந்து. 96. புவியின் 3வது பெரிய பெருங்கடல் இந்திய பெருங்கடல். 97. இந்திய பெருங்கடலின் பரப்பு 70.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர். 98. இந்திய பெருங்கடலின் பெயர் காரணம் இந்தியாவிற்கு அருகாமையில் இருப்பதால். 99. முக்கோண வடிவத்தை கொண்டிருக்கும் மற்றொரு பெருங்கடல் இந்திய பெருங்கடல். ஆல்ரெடி பார்த்தது பசிபிக் பெருங்கடல். 2வது இந்திய பெருங்கடல். ரெண்டுமே முக்கோண வடிவம்தான். 100. இந்திய பெருங்கடல் மேற்கில் எந்த கண்டத்தால் சூழப்பட்டுள்ளது? ஆப்பிரிக்கா. 101. இந்திய பெருங்கடல் வடக்கில் எந்த கண்டத்தால் சூழப்பட்டுள்ளது? ஆசியா. 102. இந்திய பெருங்கடல் கிழக்கில் எந்த கண்டத்தால் சூழப்பட்டுள்ளது? ஆஸ்திரேலியா. 103. இந்திய பெருங்கடலில் உள்ள தீவுகள் அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவுகள், மாலத்தீவுகள், இலங்கை, மொரீஷியஸ், ரீயூனியன். 104. இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர்ச்சந்தி மலாக்கா நீர்ச்சந்தி. 105. இந்திய பெருங்கடலின் எல்லையோர கடல்கள் வங்காள விரிகுடா, அரபிக்கடல், பாரசீக வளைகுடா, செங்கடல். 106. இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி ஜாவா அகழி. 107. ஜாவா அகழியின் ஆழம் 7725 m/-. 108. இது பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்கும் நீர்ச்சந்தி பாக் நீர்ச்சந்தி. 109. இந்திரா முனையையும் இந்தோனேஷியாவையும் பிரிக்கும் கால்வாய் 6° கால்வாய், 6° கால்வாய். 110. மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கும் கால்வாய் 8° கால்வாய். 111. லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கும் கால்வாய் 9° கால்வாய். 112. அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்கும் கால்வாய் 10° கால்வாய். 113. அண்டார்டிகாவை சுற்றியுள்ள பெருங்கடல் தென் பெருங்கடல். 114. 60° தெற்கு அச்சத்தால் சூழப்பட்டுள்ள பெருங்கடல் தென் பெருங்கடல். 115. தென் பெருங்கடலின் பரப்பு 21.96 மில்லியன் சதுர கிலோமீட்டர். 116. இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல்களின் தென் பகுதிகளில் சூழப்பட்டிருப்பது தென் பெருங்கடல். 117. தென் பெருங்கடலின் எல்லையோர கடல்கள் ராஸ் கடல், வெடல் கடல், டேவிஸ் கடல். 118. தென் பெருங்கடலில் அமைந்துள்ள தீவுகள் பார்வெல் தீவு, பௌமன் தீவு, ஹார்ட்ஸ் தீவு. 119. அருகில் உள்ள பெருங்கடல்களை காட்டிலும் குளிர்ச்சியாக இருக்கும் கடல் தென் பெருங்கடல். 120. எந்த கடலின் பெரும்பாலான பகுதி பனிப்பாறைகளால் சூழப்பட்டுள்ளது? தென் பெருங்கடல். 121. தென் பெருங்கடலின் ஆழமான பகுதி தென் சாண்ட்விச் அகழி. 122. தென் சாண்ட்விச் அகழியின் ஆழம் 7235 m/-. 123. மிகச்சிறிய பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல்.
124. ஆர்க்டிக் பெருங்கடலின் பரப்பளவு 15.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர். 125. வருடத்தின் பெரும்பான்மையான நாட்களில் உறைந்து காணப்படுவது. ஆர்க்டிக் பெருங்கடல். 126. ஆர்க்டிக் பெருங்கடலின் எல்லையோர கடல்கள்: நார்வே கடல், கிரீன்லாந்து கடல், கிழக்கு சைபீரிய கடல், பேரண்ட் கடல். 127. ஆர்க்டிக் பெருங்கடலில் காணப்படும் தீவுகள்: கிரீன்லாந்து தீவு, நியூ சைபீரிய தீவு, நவோயா செமல்யா தீவு. 128. வடதுருவம் எந்த பெருங்கடலின் மையத்தில் அமைந்துள்ளது? ஆர்க்டிக் பெருங்கடல். 129. ஆர்க்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி: யுரேஷியன் தாழ்நிலம். 130. யுரேஷியன் தாழ்நிலத்தின் ஆழம் 5449 மீட்டர். ஸோ 130 கேள்வியும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இதில் கண்டங்கள் மற்றும் பெருங்கடல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கிளியராக இல்லையோ? சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம். இப்போது ஆசியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு பரப்பளவில் மிகப்பெரிய கண்டம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம். பரப்பளவில் மிகப்பெரிய கண்டம் தான் வந்துட்டு ஆசியா. அதுக்கப்புறம் உலக மக்கள் தொகையில் இருக்கிறது ஃபஸ்ட் பிளேஸ் யாருக்கு அப்படின்னா ஆசியாவுக்கு தான் இருக்குது ஃபஸ்ட் பிளேஸ். ஸோ ஆசியா தான் இருக்கிறதுலையே ஃபஸ்ட் பிளேஸ். அதே மாதிரி பரப்பளவுலேயும் பெருசு. ரெண்டாவது ஐரோப்பா. இது வந்துட்டு பரப்பளவில் 6வது பெரிய கண்டம். மக்கள் தொகையில் இது வந்துட்டு 3வது பிளேஸு. கண்டத்தில் 6வது பெருசு, மக்கள் தொகையில் 3வது. அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு பரப்பளவில் 2வது பெரிய கண்டம். அப்போ பரப்பளவில் ஆசியா வந்துட்டு ஃபஸ்ட்டு, ஆப்பிரிக்கா 2வது. இது வந்து உலக மக்கள் தொகையில் 2வது இடம். மக்கள் தொகையிலையும் இது 2வது இடம். ஆசியாவும் 2வது இடம்தான். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா வந்து பரப்பளவில் மிக சிறியது. மக்கள் தொகையில் இதோடது வந்துட்டு 6th பிளேஸு. மக்கள் தொகையில் 6வது பிளேஸ். அதுக்கப்புறம் வட அமெரிக்கா பார்த்தோம் அப்படின்னா பரப்பளவில் 3வது, மக்கள் தொகையில் 4வது இடம். தென் அமெரிக்கா பரப்பளவில் 4th பிளேஸில் இருக்குது, மக்கள் தொகையில் வந்துட்டு 5th பிளேஸில் இருக்குது. அதுக்கப்புறம் அண்டார்டிகா பார்த்தோம் அப்படின்னா பரப்பளவில் 5வது பெருசு, பரப்பளவில் 5வது பெரிய கண்டம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு நிரந்தரமாக குடியிருப்பு வந்துட்டு கிடையாது இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இது வந்து சுமார் 4000 ஆராய்ச்சியாளர்கள் இங்கு தங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4000 ஆராய்ச்சியாளர்கள் இங்கு தங்கியுள்ளனர் அப்படின்னு சொல்லி அண்டார்டிகா கண்டத்தை பற்றி இருக்குது. அண்டார்டிகா வந்து ஒரு இருண்ட கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனாலேயே அங்கே குடியிருப்பு வந்துட்டு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் வட அமெரிக்கா பார்த்தோம் அப்படின்னா அதை பார்த்துட்டோம், 3வது. அதுக்கப்புறம் 4வது, மக்கள் தொகையில் 4th பிளேஸு. அதுக்கப்புறம் பெருங்கடல்கள் பற்றி பார்க்கலாம். பெருங்கடல்களில் ஃபஸ்ட்டு பசிபிக் பெருங்கடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய மற்றும் மிக ஆழமான பெருங்கடல் தான் இந்த பசிபிக் பெருங்கடல். இதில் தான் மரியானா அகழி வந்துட்டு இருக்குது. மரியானா அகழியோடது வந்துட்டு 10,994 மீட்டர் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லி இதோட ஆழத்தை பார்த்தோம். அதே மாதிரி இங்கே தான் வந்துட்டு இந்த பசிபிக் பெருங்கடலில் தான் நெருப்பு வளையங்கள் வந்துட்டு நிறைய வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அட்லாண்டிக் பெருங்கடல் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஆங்கில எழுத்து எஸ் வடிவத்தில் இருக்குது. 2வது மிகப்பெரிய பெருங்கடல். அதுக்கப்புறம் கிழக்கு மற்றும் மேற்கு அரைக்கோளங்களுக்கு இடையிலான கப்பல் போக்குவரத்து. ஸோ கப்பல் போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா இதுதான். இது பாருங்கள், எஸ் வடிவத்தில் இருக்குது. இது கப்பல் போக்குவரத்து அதிகமாக இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்க்டிக் பெருங்கடல் பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப சிறுசு எது அப்படின்னா அதுதான் வந்துட்டு ஆர்க்டிக் பெருங்கடல். அதுக்கப்புறம் வருடத்தில் பெரும்பாலான நாட்கள் வந்து இங்கே பனி வந்து உறைந்தே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த பாயிண்ட்டு இதில் இருக்கக்கூடிய ஆழமான பகுதி எது அப்படின்னா யுரேஷியன் படுக்கை, அதாவது யுரேஷியன் தாழ்நிலம் பார்த்தோம்ல அதுதான். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது தென்பெருங்கடல். இதோருக்கு தென்பெருங்கடல். இதோடது பார்த்தோம் அப்படின்னா
அண்டார்டிகாவை சுற்றி அமைந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் அண்டார்டிகா. இதை சுற்றி இருக்க பகுதியில் தான் இந்த தென் பெருங்கடல் வந்துட்டு இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பசிபிக், அட்லாண்டிக் மற்றும் இந்திய பெருங்கடல்களின் தென் பகுதிகள் இதன் எல்லைகள் ஆகும். இதோட எல்லைகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, தென் பகுதியில் இதோட எல்லைகள் பார்த்தோம்னா இந்திய பெருங்கடலும் பசிபிக் பெருங்கடலும். அதுக்கப்புறம் இந்த தென் பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஆழமான அகழி வந்துட்டு தென் சாண்ட்விச் அகழி. அதுக்கப்புறம் இந்திய பெருங்கடல் பார்த்தோம் அப்படின்னா இந்திய நாட்டின் பெயரால் அழைக்கப்படுது இந்த பெருங்கடல். அதுக்கப்புறம் 3வது பெரிய பெருங்கடல், இதுவும் முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடியது. பசிபிக்கும் வந்துட்டு முக்கோண வடிவம் தான், இதுவும் இந்திய பெருங்கடலும் முக்கோண வடிவம் தான். அதுக்கப்புறம் அவ்வளோதான், 5 பெருங்கடலும் பார்த்தாச்சு, 7 கண்டங்களும் பார்த்தாச்சு. புக் பேக் பார்த்துடலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். மிகச்சிறிய பெருங்கடல் எது அப்படின்னா ஆர்டிக் பெருங்கடல் தான் இருக்கிறதுலே மிகச்சிறியது. 2, மலாக்கா நீர்ச்சந்தியை இணைப்பது. மலாக்கா நீர்ச்சந்தி வந்துட்டு எதெல்லாம் இணைக்குது அப்படின்னா பசிபிக் பெருங்கடலையும் இந்திய பெருங்கடலையும் இணைக்கக்கூடியது தான் இந்த மலாக்கா நீர்ச்சந்தி. பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல். வந்து அதுக்கான ஆப்ஷன். 3வது, அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல். அதிகமான கப்பல் போக்குவரத்து அட்லாண்டிக் பெருங்கடல். உறைந்த கண்டம் எதை பார்த்தோம்? உறைந்த கண்டம் வந்துட்டு அண்டார்டிகா. அதுக்கப்புறம் கோடிட்ட இடங்களை நிரப்புக. உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசியா. 2வது, இந்தியாவில் கனிம வளம் நிறைந்த பீடபூமி சோட்டா நாக்பூர் பீடபூமி. 3வது, பெருங்கடல்களில் மிகப்பெரியது எது பார்த்தோம் அப்படின்னா பசிபிக் பெருங்கடல். 4, டெல்டா டேஷ் நிலை நிலத்தோற்றம். டெல்டா வந்து 3ஆம் நிலை நிலத்தோற்றம். 5, தீவுக்கண்டம் என அழைக்கப்படுவது ஆஸ்திரேலியா. அதுக்கப்புறம் பொருந்தாததை வட்டமிடுக. பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, இலங்கை வந்துட்டு பொருந்தாது. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியான்றது 7 கண்டங்களில் இருக்கக்கூடியது. இலங்கை வந்து கிடையாது. 2வது, ஆர்டிக் பெருங்கடல், மத்திய தரைக்கடல், இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல். ஸோ இதில் பொருந்தாதது மத்திய தரைக்கடல். இது 3மே பெருங்கடல்கள். மத்திய தரைக்கடல் வந்துட்டு பெருங்கடலில் வராது. 3, பீடபூமி, பள்ளத்தாக்கு, சமவெளி, மலை. பீடபூமி, பள்ளத்தாக்கு, சமவெளி, மலை இதில் வந்துட்டு எது பொருந்தாது அப்படின்னா பள்ளத்தாக்கு பொருந்தாது. ஏன்னா பள்ளத்தாக்கு வந்துட்டு 3ஆம் நிலை நிலத்தோற்றம். பீடபூமி, சமவெளி, மலை இது எல்லாமே 2ஆம் நிலை நிலத்தோற்றம். 4, வங்காள விரிகுடா, பேரிங் கடல், சீனக்கடல், தாஸ்மானியா கடல். இதில் எது பொருந்தாது அப்படின்னா வங்காள விரிகுடா பொருந்தாது. வங்காள விரிகுடா எங்கே இருக்குது அப்படின்னா பசிபிக்கில் இருக்கும். இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடியது தான் இந்த வங்காள விரிகுடா. இந்த பேரிங் கடல், சீனக்கடல், தாஸ்மானியா இது எல்லாமே பசிபிக்கில் இருக்கக்கூடியது. பொறுத்துக. தென் சாண்ட்விச் அகழி வந்துட்டு தென் பெருங்கடல். மில்வாக்கி அகழி வந்து அட்லாண்டிக் பெருங்கடல். மரியானா வந்துட்டு பசிபிக். இருக்கிறதுலே ஆழமான அகழி வந்துட்டு மரியானா, அது பசிபிக். யுரேஷியன் படுக்கை எதில் பார்த்தோம்? ஆர்டிக். ஜாவா அகழி வந்துட்டு இந்திய பெருங்கடல். ஸோ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் வந்துட்டு தென் சாண்ட்விச் 2, மில்வாக்கி 1, அதுக்கப்புறம் மரியானா வந்து 4, யுரேஷியன் படுக்கை 5, ஜாவா 2, 1, 4, 5, 3. அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க. சமவெளிகள் ஆறுகளால் தோற்றுவிக்கப்படுகின்றன. கரெக்டு.
அதுக்கப்புறம் இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி சாண்ட்விச் அகழி கிடையாது. இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி வந்துட்டு ஜாவா. இப்போ இது தப்பு. 3 பீடபூமிகள் வன் சரிவை கொண்டிருக்கும். இது கரெக்டு. அப்போ ஆப்ஷன் ஆ 1 மற்றும் 3 இது சரி. அதுக்கப்புறம் 2வது கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க. மலைகள் 2ஆம் நிலை நிலத்தோற்றங்கள் கரெக்டு. இது மலைகள் வந்துட்டு 2ஆம் நிலை நிலத்தோற்றங்கள் கரெக்டு. உலகிலேயே மிகவும் ஆழமான அகழி மரியானா இதுவும் கரெக்டு. ஸோ அப்போது 2 கூற்றுகளும் சரி. அவ்வளோதான். புக் பேக்கும் நம்ம பார்த்தாச்சு. மற்ற ஓவராலாகவும் கொஷின்ஸ் அதுவும் நம்ம பார்த்தாச்சு. இதோட கண்டினியூவேஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.